ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள்கிட்ட எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு. டுடே நம்ம ஜிம்முக்கு தான் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 6 months ஆகுது. பட் ஸ்டில் நீங்களும் அவனும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டது இல்லை. அண்ட் தென் உங்களுக்கு ஜிம்மன் நான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜிம்மனுக்கு உங்ககிட்ட பேசக்கூட மாட்டான். அவனுக்கு அந்த மேரேஜில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் அவனுக்கு அவன் கரியரை ஃபோக்கஸ் பண்ணணும், அவன் பிஸ்னஸும் டெவலப் பண்ணணும். அது மட்டும்தான். உங்களுக்கு ஏஜ் 22 ஆகுது. அண்ட் தென் ஜிம்மனுக்கு 28 ஆகுது. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னைக்காவது அவரை லஞ்சை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் லஞ்சை ஏன் சாப்பிடவே மாட்டேறீங்க? என் ஃபேஸை கூட பார்க்கல. நேற்றுக்கு நைட்டும் லேட்டாக வந்துட்டீங்க. எனக்காவது சீக்கிரமாக வாங்க அப்படின்னு டைனிங் டேபிளில் எடுத்து வச்சிட்ருக்கா. மேலே அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஏரை துவட்டிட்டு, எவ்வளோ டைம் நீ சொல்கிறது, இதெல்லாம் எடுத்து வைக்காதானே? சொன்னால் கேட்கவே மாட்டியா? உனக்கு தைரியம் சொல்லணுமோ? அதான் சொல்கிறேன்ல பிடிக்கலன்னு. அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? ஆ சும்மா இங்கே பாரு, ஒரு டைம் தான் சொல்லுவேன், சரியா? ஒழுங்கா எடுத்துகிட்டு போயிடு. ஆ தெரியும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் நீங்கள் மார்னிங் சாப்பிடாம போகிறீங்க. அங்கே போயும் சாப்பிடுவீங்களான்னு கூட எனக்கு தெரில. உனக்கு எதுடி அக்கறை மீறு? எனக்கு கேட்டேனா? எனக்கு இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு தாவலாமல் இது பண்ணிட்டுருக்காத. நான் வந்துட்டு என்னடி சொன்னேன் மேரேஜ் ஆகிறப்பயே? ஆனால் 1 year தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல. அப்போ தான் சரிங்க சரிங்கன்னு சொன்னால் அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி இப்போ அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டுருக்க. இங்கே பாரு, என்ன தான் பண்ணாலும் என் ஹார்ட்டில் உனக்கு ஒரு பிளேஸ் கூட கிடையாது, புரியுதா? அது சும்மா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? ஏன் அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி அவன் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிம்மனுக்கு அதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவன் அப்படியே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வெளில போயிடுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த லஞ்சை அப்படியே அவன் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு அவள் அப்படியே அங்கே படுத்து தூங்கிடுறான். நான் மச்சான், நான் லஞ்சை எடுத்துகிட்டு வரலையா? சரி வாடா சாப்பிட்லாம். இல்லைடா எனக்கு வேணாம், எனக்கு தலைவலிக்குது, நீ சாப்பிடு. ஏன்டா அப்பெல்லாம் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேற? என்ன மச்சான், அவன் பண்ணாட்டி என்ன செஞ்சு கொடுக்கலையா ஒன்றும்? இங்கே பாருட்டாங்க, மூடிட்டு இருக்கியா? ஆல்ரெடி ஏற்கனவே கடுப்பு மாதிரில இருக்கேன், நீ வேற கடுப்பேற்றிட்டு இருக்காத. ஐயா, இவன் எது சொன்னாலும் கோவம் வந்துடும். இந்தாடா. அவள்கிட்ட பேசவே மாட்டியாடா? எப்போ பார்த்தாலும் இங்கே வந்துடுற. நானும் பார்த்துட்டே இருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த பிள்ளைய வெளிலலாம் கூட்டே போக மாட்டியா? இங்கே பாரு, இருக்கிற பிரச்சனையில் நீ வாயை முட்டு இருக்கியா? எரிச்சல் மயிறு கிளப்பிட்டு. மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? பிரச்சனைனா எங்கள்கிட்ட சொல்லலாம்ல. எதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்ட? எனக்கு ஒன்று மட்டும் புரியல. பாருட்டாங்க, மூடிட்டு இருக்கியா? உனக்கு என்ன ஒர்க்கோ அதை மட்டும் பாரு, சரியா? இப்போ பிரேக் தானே, அதான் பேசிகிட்டு இருக்கேன். போய் உன் ஆள்கிட்ட போய் பேசு. நேரத்துக்கு அவள்கிட்ட தானே கடலை போட்டுட்ருப்பா. போய் அந்த ஒர்க்கை பாரு, போ. ஆமாம் ஆமாம், இன்னும் ரிப்ளை பண்ணல, அதான் டைம் பாஸ்க்கு அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒர்க்கமே இல்லை அப்படின்னு ஜிம்மனும் அப்படியே லேப்டாப்பில் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு செம்ம டென்ஷன். என்னங்க? மூடிட்டு இருக்கியா? என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா. உன்ட்ட நான் ஒழுங்காக பேசுகிறேன்னா மூச்சு கொடுத்து? அப்புறம் என்னடி உனக்கு? அதெல்லாம் அது என்ன? அது அது ஒன்றும் இல்லை. நான் இங்கே பக்கத்தில் ஷாப்புக்கு போனோம். போய் தொலை வேண்டியதானா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பியா? எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன்? அது அது ஒன்றும் கிடையாது. எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் நைட் டைம், ஸோ அதான். இங்கே பாரு, எனக்கு அதான் தெரியாது. நீ இன்றைக்கி போகல, நான் நாளைக்கு வேணுமா போய்க்கோ, எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். ஸோ அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி கடுப்பேற்றுறது, வேணும்னே அப்படிலாம் பண்ணிட்டுருக்கா. என்னை ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறான். அறிவே கிடையாது இந்த பொண்ணுங்கனாலே இப்படி தான் பா அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். டேங்க அப்படியே காலை கட் பண்ணிட்டு, நான் மச்சான், என்ன காலையிலேயும் ஆள் கூட இப்போ பாரு, மூடிட்டு வேலையை பாடுறியா? சே அப்படின்னு அவனும் அப்படியே லேப்டாப்பில் அகைன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான். டேங்க அப்படியே சிரிச்சுட்டு, மச்சான் இங்கே பாடுறா, ஏன்டா இப்படி இருக்க? எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற, நல்லாவே இல்லைடா. உன்ட்ட காம்ப்ளிமெண்ட்லாம் நான் கேட்கல, மூட்டு வேலை பாரு. சரிடா அப்படின்னு டேங்க அப்படியே ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு, மச்சான் நான் இன்னைக்கு ஆள் கூட படத்துக்கு போகிறேன், வரியா? உனக்கும் டிக்கெட்லாம் புக் பண்ணிடுவேன். நீயும் தங்கச்சியும் போயிட்டு வரீங்களா? இவனை வச்சுட்டு ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ போகிறேன்னு சொன்னல, போய் தொலை. தாவலாமா என்ன ஏதாவது இழுத்துட்டு இருக்காத. யாரா நீ? கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு 6 மாதம் வருமா? உனக்கு எதுக்கு எல்லாம்? 6 மாதம் இருக்கும்.
அந்த பிள்ளைய எங்கேயாவது கூப்பிட்டு போனியா? ஆமாண்டா கேட்கணும் இருந்தா. ஆமா உங்களுக்குள்ள ஆ இங்கே பாருட்டாங்க ஏதாவது சொல்லிட போறான். செம்ம கடுப்பில் இருக்கேன் போ. ஏய் இப்போ கேட்டாலும் இதாண்டா சொல்கிற. சொல்லு நான் நீ வேற இங்கே பாரு டாங்கு அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே வேகமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ டேங்கும் அப்படி சிரிச்சுட்டு அவனும் வேகமாக ஓடிடுறான். ஸோ அப்படியே அந்த டே முடியுது. ஜிம்முனும் பேக்கில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கு. வீட்டுக்கு போய் அந்த பேலன்ஸ் ஒர்க்கை பண்ணணும். மச்சான் வரியாடா? இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான். போ ஆளை கூப்பிட்டு போ. சரிடா. அப்போ நீ வரமாட்ட? நீ வரமாட்டல உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு? ஆமாம் வரமாட்டேன். இப்போ என்னன்ற? சரிடா. மூஞ்ச மாறுது. அதுக்கப்புறம் நடு ரோட்டு வேறு ஏதாவது அடிச்சு கிடிச்சிட்டுனா என்ன பண்ணுறது? நான் வேறு செம்ம கோவக்கார ஆள். அப்புறம் திரும்ப ஏய் ஊட்டி கிளம்பியா எரிச்ச மயிரா போய்ட்டு அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே காரில் அப்படியே போயிட்டுருக்கான். அவனுக்கு மைண்ட் ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் தாட்ஸாக வந்துட்டுருக்கு. என்ன அவள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணி கடுப்பேற்றிட்டே இருக்கா. எனக்கு தான் பிடிக்கலான்னு சொல்கிறான்ல. இப்போல்லாம் பண்ணா தெரியும்ல அவளுக்கு. இந்த மேரேஜ் 1 இயர் தான். அதுக்கப்புறம் அவள் யாரும் நான் யாரும் தேவையில்லாமல் வந்து நொய்யின்ட்டு இருக்கான். வீட்டுக்கு போகவே எரிச்சலாக இருக்குது. சே அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே டென்ஷனாக அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் வரான். அப்போ செம்ம மழை அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு. மேலே நீங்கள் அப்படியே துணிக்காய போடலான்னு போயிருப்பீங்க. என்னது இவ்வளோ மழை பெய்யுது. இப்போ தான் கஷ்டப்பட்டு துவைச்சான். எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு அகைன் அப்படியே கீழே சோகமாக அப்படி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஜிம்மன் அப்போ தான் மழையில் வந்திருப்பான். நீங்கள் புலம்பிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போன்னு பார்த்து தான் மழை வரணுமா? சே நம்ம மார்னிங்காக துவைச்சிருக்கலாம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் எங்கே காய போடுவா? ரொம்ப ஈரமாக வேற இருக்கு. என் ட்ரெஸ்ஸு வேற நனைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கா? இவ்வளோ ஈரமாக இருக்கு. வீடே அப்படியே நனைஞ்சிரும் போலே அப்படின்னு ஜிம்முனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் டைலாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு வேகமாக அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ஆக்சுவலி நீங்களும் ஜிம்முனும் மீட் பண்ணிக்கவே மாட்டீங்க. அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவனும் அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். அவனுக்கு சமைச்சு வச்சுருக்கீங்க பட் எடுத்து வைக்கல. ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காது. ஸோ அவன் பாட்டுக்கு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அவன் இருக்கீங்களா ஆண்டி? வந்துட்டேன்ப்பா. ஏன் இன்னைக்கு ரொம்ப லேட்டா? ஆமாண்டி கொஞ்சம் ஒர்க்கு ஆஃபீஸில் அதான் லேட் ஆச்சு. இன்றைக்கி என்ன செஞ்சீங்க? இன்றைக்கி உனக்கு பிடிச்ச ஃபிஷ் கறி செஞ்சுருக்கேன். ஆமாம் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நான் ஆண்டி ஆண்டி சொல்லாத. அம்மான்னு சொன்னால் உனக்கு வலிக்குதோ? அப்படிலாம் இல்லை ஆண்டி, அது பழகிடுச்சு. ஓகே அம்மான்னு சொல்கிறேன் அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அது தூரத்தில் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. சாப்பிட்றப்ப நீங்கள் அவ்வளோ ரசித்து பார்ப்பீங்க அவனை. அவனுக்கு அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவன் அப்படியே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஐயா என்னப்பா தலையெல்லாம் இப்படி ஈரமாக இருக்குது? தலையை துவட்டலையா நீ ஒழுங்கா? அது ஆண்டி எனக்கு லைட்டாக பசிச்சுது அதான். ஆ ஒயன் ஆ என்ன என்ன கூப்பிட்டாங்க? ஐயோ அவங்க எதுக்கு இப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே ரூமில் இருந்து என்னன்ற மாதிரி எப்படி கேட்குறீங்க? இங்கே வா ஜிம்மனுக்கு தலையை துவட்டி விடு. பாரு எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அது அது வந்து அவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் கன்ஃபியூஸாக. அவங்க அப்படியே பார்த்துட்டு என்னப்பா பார்த்துட்ருக்க? தலையை துவட்ட வேணாமா? ரொம்ப ஈரமாக இருக்குல்ல காஞ்சிரும். ஆ இல்லை ஆண்டி காஞ்சிரும். காஞ்சா அப்புறம் உனக்கு தான் ஃபீவர் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இரு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேறு வழியில் நம்ம அப்படி டவலை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு செம்ம கோவமாக வருது. அதான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தா இவங்க வேற தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன். ஏன்ப்பா அவள் தானே துவட்டுறா? உன் பொண்டாட்டி துவட்டுறதுல வெக்கமாக இருக்கா என் முன்னாடி துவட்டுறதுனால? அதெல்லாம் இல்லை. ஏன் இவங்க வேற கடுப்பேற்றுறாங்களே. இவங்கள்ட்ட தான் நான் கொஞ்சமாவது நல்லா பேசிகிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்கப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த தவளை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் தான்மா நீ பார்த்துட்டு இருப்ப? துவட்ட விடு. அங்கே பாரு எப்படி ஹேர்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே அவனுக்கு துவட்டலான்னு போகிறீங்க. அவன் அப்படியே அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு அந்த டவலை அப்படியே வேகமாக வாங்கிட்டு இருக்கடா ஆண்டி நானே தொடச்சிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு அப்படியே அவங்க அப்படியே உங்களை மறைச்சி பார்த்துட்டு அவன் அப்படியே வாங்கிட்டு வேகமாக அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஆண்டி நான் தொடச்சிடேன். எனக்கு ஒர்க் இருக்கு நான் மேலே போகிறேன். சரிப்பா இருந்தாலும் நான் ஏதாவது பரவாயில்ல ஆண்டி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்கள அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு தான் நான் வரமாட்டேன் சொன்னேன்.
இவங்க வேற ஒன்றும் புரியாம ஆல்ரெடி அம்மால ரொம்ப கோவத்தில் இருப்பான். இதில் நானே வேணும்னே ஏதாவது பண்ணுறேன்னு நினச்சிப்பான். ச்சே, ரொம்ப அசிங்கமாக என்ன நினச்சிருப்பான். அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு கண்ணெலாம் அப்படியே கலங்குது. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆ ஒயன் என்னாச்சு? அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இருங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ மிட் நைட் ஒரு 12:30 இருக்கும். அவங்களுக்கு தூக்கமே வரல. என்ன, எனக்கு இப்போல்லாம் தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எல்லாம் அவனால தான். ஏதாவது ஒன்று பண்ணி தூங்க விடாமல் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் சாரி கேட்டாலும் உனக்கு பிடிக்காது. நான் எது பண்ணாலும் உனக்கு பிடிக்காது. அப்புறம் எதுக்கு தான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? ஆ மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்போவே சொல்ல வேண்டியதானே. இப்போ வந்து என் கூட ஒழுங்காகவே லைஃப் ஆளலை. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படி நினச்சாலும் சார், நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஆமாம், எப்போயுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் எவ்வளோ டைம் என்னை விட்டு போனாலும் நான் போகவே மாட்டேன். ஆனால் நான் அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுற சும்மா அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த மூணை பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அதை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. அப்படியே அந்த மூன்ஸை அப்படியே ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்முனும் அப்படியே டேரஸ் வந்திருப்பான். அவன் அப்படியே பார்த்துட்டு, மச்சான், அந்த ஃபைல் இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான்? இந்த டைமில் ஆ எனக்கு அவள் ஏதாவது அவன் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இதுக்கு நான் தான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சா அப்படின்னு அவனும் அப்படி கீழே போயிடுறான். ஸோ ஜிம்முனும் அப்படி கீழே வந்துட்டு, ஆ எந்த டைமில் நடு ராத்திரி ஆ இப்போ போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டுருக்காளோ, என்ன பண்ண எனக்கு என்ன, ஆமாம் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவனை அப்படியே ரூமுக்கு போகிறான். பட் அவன் மனசு அப்படி கேட்கவே இல்லை. ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அகைன் அப்படியே மேலே வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு நல்லாவே கேட்குது. என்ன, யாரோ வர மாதிரியே இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு திரும்பி இப்படி பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே சமாளிச்சுட்டு, ஹலோ கேட்குதாடா? சிக்னலே கிடைக்கல. கேட்குதா? கேட்குதான்னா இந்த டைமில் என்னடா பண்ணிட்டுருக்க? தூங்க மாட்டியாடா? என்ன மச்சான், என்னடா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. நான் தான் சொன்னேனே என் ஆள் கூட படத்தில் வந்திருக்கேன்னு. படம் வேறு மாதிரி மச்சான். ஆ ஏய் நாடா கேட்குதான்னு கேட்டேன். ஆ எதுக்குடா இங்கே வந்து உட்காந்துருக்க? உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா? ஆ என்ன சொல்கிறாரு இவர்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை என்கிட்ட தான் கேட்குறாரா? அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட எதுக்கு ஒரு அப்படிலாம் கேட்க போகிறாரு? ஆமாம், நான் என்ன பண்ணேன் என்னன்னு தானே நினைப்பாரு அப்படின்னு ஒரு மாதிரி அவளும் பார்த்துட்டு இருக்கா. ஜிம்முனுக்கு செம்ம டென்ஷன். அறிவு இல்லை அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டு கடுப்பேற்றிட்டே இருப்பாடா நீ. எச்சலா வருது. அச்சா நீ என்னடா சொல்கிற? எனக்கே ஒன்றும் புரியல. யார்கிட்ட நான் பேசினான்னு பார்த்தா நீ என்ன பேசி உயிரை வாங்கிட்டு இருக்க? வைடா, நாளைக்கு இந்த ஒர்க்கை பார்க்குறேன். இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான். ஒழுங்கா போய் படுத்து தூங்குறியா இல்லை? ஆ ஆ புரியுது. என்ன தானே சொல்கிற நீ அப்படின்னு நீங்களும் அப்படியே எழுந்துச்சிட்டா. நான் கீழே போகல அப்படின்னு வேகமாக அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஜிம்முனும் அப்படியே பார்த்துட்டு காலை அப்படியே கட் பண்ணிட்டு, ஆ எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு அவனும் அப்படியே கீழே வரான். ஸோ டேங்க் ஒன்றுமே புரியல. மச்சான் மச்சான் என்னடா சொன்ன? அப்படியே அவன் காலை கட் பண்ணிட்டான். என்ன, என் காலை கட் பண்ணிட்டான்? எவ்வளோ நேரம் ஏதோ பாசமாக பேசிகிட்டு இருந்தான், தூங்க போலையான்னு. இப்போ என்ன காலை கட் பண்ணிட்டான் அப்படின்னு டேங்க் அகைன் கால் பண்ணுறான். என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை போயிரு? மச்சான் எதுக்கிடா இப்போ என்ன தூங்க போலையான்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, மூடிட்டு நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தியோ அதை பார்ப்போம் அப்படின்னு அவனும் அப்படியே கட் பண்ணிட்டு வைக்கிறான். டேங்க்கு ஒன்றுமே புரியல. அவனும் அப்படியே மூவியை கண்டினியூ பண்ணுறான். ஸோ நீங்கள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்முனும் அப்படியே தூங்கிட்டு ஒரு 3 o'clock எழுந்துக்கிறான். முடியவே இல்லை. என்ன கருமா இருக்கோ, எப்போ பார்த்தாலும் ஒரு வருது. இந்த டைமில் ஏதாவது காஃபி குடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே காஃபி போட்டு எடுத்து டேபிளில் வைக்கிறீங்க. அவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து மறைச்சி பார்க்குறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. நில்லடி. என்னங்க, எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன்? எதுக்கு தேவலாமா? என்னை பராக்கு பார்க்குறது தான் எப்பயுமே உனக்கு வாயாடி. அது அது வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா நீ? நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருந்தியோ? ஆள்கிட்ட பேசுறதுனா ஏதாவது பேசிக்கோ சரியா? சும்மா தேவலாமா என்னையும் ட்ரை பண்ணிட்டு என்ன என்ன அவர் சொல்லிருக்காரு? யார் ஆள்? ஏதோ சொல்கிறாரு. அது அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. ஜிம்முன்னு அப்படி பார்த்துட்டு, என்ன அவனுக்கு
அது நான் என்ன பண்ணேன், நீங்கள் தூங்கலை, அதான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதான் ரொம்ப டயர்டாக இருக்கணும். நான் கேட்டேன் நான் உன்ட்ட எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு. ஆ யார் சொன்னனாடி? அது சொல்லலாம், ஆனால் அவங்க பார்த்தா அப்படி தெரிஞ்சுது, அதுதான். ஆ இதான் அடுத்து குடிக்கணும். வேறு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது சரியா? ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாமல் என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்காதேன்னு வந்ததுலன்னு சொல்லிட்டுருக்கேன். ஒன்றும் கேட்குறது கிடையாது அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே கீழே ஊற்றிடுறா. அவனுக்கு ரொம்ப ஹார்ட்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு அவளும் உள்ளே போயிடுறா. ஜிம்முனுக்கு ஆனால் ஒன்றுமே புரியல. ச்சே, அது காஃபியாகத்தான் எடுத்து குடிச்சிருக்கலாம், ஏற்கனவே தலைவலி. என்ன பண்ணுறது அப்படின்னு அவனும் வாட்டர் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு அவனும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு 6 o'clock ஆகுது. அவன் அப்படியே அங்கேயே தூங்கிடுறான் சோஃபாலே. இதையும் நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு அப்படியே விளக்கேற்றிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது சொன்னால் அவர் திட்டுவார். ஆனால் அவருக்கு 8 o'clock ஆஃபீஸ்க்கு போகணுமே. எனக்கு வேறு சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஆ எழுப்பலாமா வேணாமா? ஏன்னா கொஞ்ச நேரம் தூங்கினா ஓகேவா இருக்கும். ஆமாம், நைட்டு வேறு சரியாக தூங்கலை அவர். தூங்கட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவனுக்கு தான் குக் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் இது எடுத்துகிட்டு போக மாட்டான், அவங்கள திட்டுவான்னு. ஆனால் நீங்கள் அவனுக்கு டெய்லியும் பண்ணிகிட்ருப்பீங்க. அவன் ரொம்ப உங்களை திட்டுவான். பட் நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கவே மாட்டீங்க. அவன் சாப்பிட்ணும், அவன் ஹெல்த்தை அவன் கேர் பண்ணிக்கணுன்ற அந்த ரீசன்ஸ்க்காக அவனுக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. ஆனால் அவனுக்கு அது எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த உங்களை ஒரு எடுத்து கூட பார்க்க மாட்டான். நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்காம அவனுக்காக எப்பயுமே பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது சம்டைம்ஸ். அவன் அதை கண்டுக்காம போயிடுவான். ஸோ ஜிம்மன் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, மணி 7 o'clock ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, என்ன பண்ணுவான்? டைம் வேறு ஆச்சு. இன்னும் 1 hourல எப்படி கிளம்புவார்? அவர் ஃபைல்ஸ்லாம் வேறு அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவன் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் வேர் பண்ணுவான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஸோ அவன் ஷூலாம் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் இன்னும் எழுந்துக்கல. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவன் கிட்ட போயிட்டு எப்படி சொல்லி எழுப்புறது? அவருக்கு நான் ஜிம்முன்னு கூப்பிட்டா பிடிக்காது. பேசாமல் என்ன சொல்கிறது? ஐயோ, நான் எப்படி கூப்பிடுறது? அவருக்கு நான் தொட்டாலே பிடிக்காது. ஜிம்மன் அவன் எழுந்துக்கவே இல்லை. ஜிம்மன் ஜிம்மன் எழுந்துக்கோங்க, டைம் ஆச்சு. ஜிம்மன் கேட்குதா அப்படின்னு ரொம்ப சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவன்கிட்ட பேசவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்லாம் அப்படியே பசஞ்சிட்டு பேசாமல் வேறு அலாம் வச்சுருப்பார்ல. ஆமாம், செட் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு அவன் மொபைல் எடுக்கலாம் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் பர்மிஷனே இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு. ஸோ அவன் மொபைல் வேறு அந்த சைடு இருக்குது அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே அவன் ஐஸில் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலி அவன் தூங்கவே இல்லை. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் உங்களையவே. என்ன பண்ணுறது? எனக்கு வர ரொம்ப பயமாக இருக்குது. திட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? மார்னிங்காக அவர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. ஏற்கனவே இப்போ லஞ்சுக்கு திட்டுவார், இப்போ இதுக்கும் சேர்த்து திட்டுவார். அதெல்லாம் பார்த்தா அவருக்கு டைம் வேறு ஆயிரும். அப்படின்னா அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே கிட்ட போயிட்டு ஜிமன் எழுந்துருங்க, ஜிமன் டைம் ஆச்சு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவன் கிட்டே வந்துட்டு அவனை டச் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமன் ஜிமன் எழுந்துங்க, டைம் ஆச்சு. ஜிமன் எழுந்துருங்க, ஜிமன் அப்படின்னு அப்போ கொஞ்சம் சொல்கிறீங்க சத்தமாக. ஸோ ஜிமன் அப்படியே அவன் ஐஸை அப்படியே ஒரு மாதிரி பசஞ்சிட்டு தூங்குன மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிவிட்டு நாடி நான் பிரச்சனை உனக்கு? ஜிமன் டைம் ஆச்சு, எழுந்துருங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அது டைம் 7 o'clock ஆகுது, எழுந்துங்க, டைம் ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி அலற ஸ்டேஜில் போயிடுறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ நான் அதை கேட்டேனா என்ன எழுப்படி? நான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு இல்லை எனக்கு புரியல. அந்த இதுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ என்னோடய ஒய்ஃப் மாதிரி பண்ணிட்டுருக்க. இல்லை புரியல, நீ என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? அது என்ன நினச்சிட்ருக்க? அது என்ன பண்ண? நான் உன்கிட்ட கேட்டேனா என்னை எழுப்பு இப்போ போய் ஏதோ சமைச்சு வச்சுருப்பிய அதெல்லாம் எனக்கு பண்ணி கொடு அதெல்லாம் கேட்டேன் நானே. நான் எதாவது உனக்கு கேட்டேனா? நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், எங்கேயோ போகிறேன். உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லை டைம் ஆச்சு, நீங்கள் 8 o'clock போகணுன்னு சொன்னீங்க சீக்கிரமா.
நான் எத்தனை மணிக்கு போகிறேன், மணி என்னாடி அக்கறை மயிறு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அந்த ஷூலாம் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்க, அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவன் ஒன்றுமே சொல்லல, அவன் பாட்டுக்கு அதை எடுத்து வேர் பண்ணிவிட்டு அவன் லஞ்சை கூட பார்க்குறான். சாப்பிட்டு வரேன் தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்காது அப்படின்னு அவனும் அப்படியே வேகமாக போயிடுறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்ல வேலை எனக்கு கொஞ்சமாக திட்டிருக்காரு, நான் கூட ரொம்ப திட்டுவாருன்னு நினச்சேன் அப்படின்னு நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு எனக்கு அஞ்சமாக நான் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்கேன். ஆமாம், ரொம்ப சாஃப்டான அந்த பாடி எவ்வளோ அழகு தெரியுமா நீங்கள், எனக்கு தெரியல. ஆனால் ஜமன் எனக்கு உங்களே தான் ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா, அவங்க கிட்ட அப்படி வரப்பா ஏதாவது சொல்லிடுவீங்களோ, அடிச்சிடுவீங்கன்னு கூட எனக்கு பயம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜமன். எப்படி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 months ஆக போகுது, அதுக்குள்ளே நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே இடியட் மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே இந்த ரியாலிட்டிக்கு வந்து பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது இது வரைக்கும் ஜிம்மனுக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த சைட் ஜிம்மன் அவளுக்கு என்ன தான் பிரச்சனை, டெய்லியும் அதாவது பண்ணிட்டு ஏதோ பண்ணுறாண்ணா, எனக்கு புரியல அண்ணா, ஏதோ பண்ணிருக்கடி நீ. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பொண்ணெலாம் நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா. ஏதோ தெரிலடி, ஆனால் நான் பிடிக்கலான்னு சொல்லியும் என் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். உனக்கு இல்லை நீ நல்லா லவ் பண்ணுறியாடி, என்ன பண்ண எனக்குண்ணா இன்னும் 6 months அது முடிஞ்சதுக்கப்புறம் அவள் யாரோ நான் யாரோ. ஆமாம் ஜிம்மனு உனக்கு எல்லாம் செட்டே ஆகாது, சும்மா இருக்கணும் அப்படின்னு அவனே அவன் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த டே முடியுது. ஸோ நைட்டு ஜிம்மன் வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறான். அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு கேட்டில் பார்த்துட்ருக்கீங்க, கரெக்டாக அவன் கார் வந்துடணும், அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ஜிம்மனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனும் அப்படியே கண்டுக்காம அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ நைட்டு அவன் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை கண்டுக்காமல் நீங்கள் மொபைல் பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு செம்ம டென்ஷன். என்ன அது, நான் அவளை பார்த்துட்ருக்கேன், அவன் பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்ருக்கான், சரி தான் அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே மேலே போயிடுறான். ஸோ நீங்கள் அம்மா சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்பா எப்படி இருக்காரு, சரி சரி நானும் வரேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் எல்லாம் ஓகே தானே உனக்கு, எல்லாம் ஓகே தான்ம்மா, சரி சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப டேஸ் கழிச்சு உங்கள் அம்மாட்ட பேசியிருக்கோன்னு அப்படியே ஜிம்முன்னு நோட் பண்ணுறீங்க. அவன் காணா, ஓகே அவன் மேலே போயிருப்பான்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்து வைக்கிறீங்க. ஜிம்மன் அதை அப்படியே கண்டுக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே தான் அவங்க டேஸஸ்லாம் போகுது. அவன் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். பேசினாலும் இந்த மாதிரி எரிஞ்சு விழுகிறது, அவங்கள திட்டுறது, இவ்வளோ தான் பண்ணுவான். நீங்கள் அதெல்லாம் அப்படியே லிசன் பண்ணிவிட்டு கண்டு காணாமல் அப்படியே விட்டுருவீங்க. அண்ட் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும், அவனுக்கு பண்ண வேண்டியதை மட்டும் ப்ராப்பராக அழகாக பண்ணிடுவீங்க. பட் அவன் அதை பொருட்டாக கூட மதிக்க மாட்டான். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். பட் நீங்களும் அதை கண்டுக்க மாட்டீங்க. அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன் நீங்கள். ஸோ இப்படியே தான் உங்கள் டேஸ்லாம் போகுது. ஜிம்மன் அவங்கள எப்போ பார்த்தாலும் திட்டுவான். அது இல்லாட்டினா எரிச்சல் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிட்டு இப்படி போயிடுவான். நீங்கள் அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதை நினச்சி ஒன்றும் வரி பண்ணிக்காமல் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் ஆகி 1 year ஆக போகுது. ஸோ அந்த டேக்கு டே ஜிம்மனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆஃபீஸ் முடிஞ்சு யார்லேயோ வந்துட்டு அப்பா என்னோட தொல்லை முடிஞ்சிச்சு, ஆமாம் நாளிலேருந்து நான் புது மனுஷனாக வருவேன், நாளையோடையா எப்படா முடியும்னு இருந்தேன் அப்படின்னு வேகமாக அப்படியே வரான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ரீசன் அது நீங்கள் தானே. அப்படியே அவனை பார்த்து நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் ஸ்மைல்லாம் பண்ணல, அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டு சப்பா என்னோட தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப கத்தி சொல்கிறான். உங்களுக்கு நல்லாவே லிசன் ஆகுது. நீங்கள் அதுக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படி சொல்ல தான் உங்களுக்கும் ஆசை. எனக்கு தெரியல ஜிம்மன், உனக்கு ஹாப்பினா எனக்கும் ஹாப்பி தான். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. ஆனால் என் ஜிம்மன் எவ்வளோ அழகாக இன்றைக்கி சிரிக்குது. எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா அந்த ஸ்மைலை பார்த்து. உன் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் இந்த ஸ்மைல்லாம். அதுக்கப்புறம் என்னைக்கு தான் பார்க்குறேன் என் முன்னாடி சிரிச்சு. அதுவும் நான் சிரித்தா உனக்கு பிடிக்காது, நீ சிரித்தா எனக்கு பிடிக்கும். என்ன ஒரு காம்பினேஷனில்.
அப்படின்னு நீங்கள் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கீங்க. வேகமாக அப்படி கீழே வந்துட்டேன். அப்பாடா என்ன சுகம் இருக்கு. நாலுலேருந்து இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன் எல்லா பிளேஸ்லேயும். ஆ ரொம்ப பிடிக்கும் பா அப்படின்னு உங்களை பார்த்து அப்படி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அதுக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு போனோம் நீங்கள். ஜிமன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் உனக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல? அப்படி இருந்தால் நீ ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? உங்கள் வீட்டில் சொல்கிறப்ப மேரேஜ் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. எனக்கு உன் கூட எவ்வளோ ஆசை தெரியுமா இருந்துச்சு. உன் கூட லைஃப்பை லீட் பண்ணோன்னு அட்லீஸ்ட் நான் ரொம்ப ஹெல்ப் ஆசைப்பட்டது தெரியுமா. இந்த 1 இயரில் நீ என் கூட புரிஞ்சு வாழ்ந்துருவா அப்படி இப்படின்னு. கடைசி வரைக்கும் என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாதுல்லடா. ஆனால் நீ ஹாப்பியாக இருந்த போது ஜிமன். நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜிமனுக்கு அது நல்லாவே கேட்குது. அவன் அப்படியே உங்கள் ரூமை அப்படியே திறந்துட்டு வரான். உங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த மாதிரி ஜிமன் வந்ததே கிடையாது. அப்படியே அந்த டியோர்ஸ்லாம் அப்படியே வைட் பண்ணிவிட்டு ஜிமன் என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேஷுவலாக கேட்குறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே கண்டுக்காம பாரு, ஆக்சுவலி இந்த ரூம்லாம் லேமினேஷன் பண்ணலான்னு இருந்தான். அதுக்கு தான் ஆள் வந்திருந்தாங்க. அதுக்காக பார்க்கலான்னு வந்தான். திறக்காமல் வந்துட்டேன்னு நினைக்கிறான் அப்படின்னு ஜிம்முன்னு ஒரு மாதிரி சமாளித்து பேசிகிட்டு இருக்கான். லேமினேஷன் பண்ணுறதுக்காக அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தப்பான டைமில் வந்துட்டோமோ, அதுக்கப்புறமேட்டு கூட பண்ணிக்கலாம். சார் எங்கே சார்? வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு ஜிம்முன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே டென்ஸ்ட்டும் போயிட்டு அங்கே செம்மையாக அழுதுறீங்க. ஜிம்முனுக்கு அந்த எக்கோ நல்லாவே கேட்குது. அப்படியே அதை கண்டுக்காமல் அவனும் அப்படியே ரூமுக்கு போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்பா என்னோட தொல்லை முடிஞ்சிச்சு. சேச்சா நாளையோட எனக்கு நீங்கள் நைட்டு வர தூக்குங்க அதே சந்தோஷத்தில் அப்படின்னு டாங்க்கு கால் பண்ணி மச்சான் எங்கடா அறியா நான் மச்சான் என்னாச்சு நான் இங்கே என் ஆள் வீட்டில் உனக்கு அது தவிர வேலையே இல்லை. கல்யாணம் அதுக்கப்புறம் மச்சான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை சரியா. நான் உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் டேங்கு ரொம்ப கேவலமாக பேசுகிறேன் மச்சான். நீ ரொம்ப பேசுகிறடா. அது ஒன்றும் இல்லை, ஆண்டி இந்த இது இருக்குல்ல கேட்கலாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதான் ட்ரை பண்ணுறீங்க அதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு. சரிடா நீ நடத்து. ஆமாம் நாளைக்கு ஏதாவது மூவி இருக்கா போகலாம். சரிடா போகலாம் அப்படின்னுட்டு அவங்க அப்படியே சொல்கிறான். ஜிம்முனுக்கு செம்ம ஹாப்பி. இப்படியே அந்த நைட் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப டேஸாக வருது. எனக்கு தெரியல, இதுதான் என் வீடு நினச்சி வந்தா. இவன் தான் எனக்கு எல்லாம். என்னை எல்லா அம்மாவும் பார்த்துக்குவான். இதுக்கப்புறம் என் ஜிம்மன்கிட்ட அப்படி வாழணும் இப்படி வாழணும் என்னென்னமோ ஆசை தெரியுமா. எனக்கு தெரியல ஜிம்மன். இது வரைக்கும் என் லைஃப்பில் யாரையும் லவ் பண்ணது கிடையாது. நீ தான் எனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் என்னென்னமோ நினச்சேன். ஆனால் அது இப்படி முடிஞ்சிச்சுல, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நீ உன் லைஃப் இருக்கு, அது நீ நல்லா வாழணும், எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் என் ஜிம்மன். எவ்வளோ அழகு தெரியுமா நீ. அந்த ஸ்மைல் எப்பயுமே இருக்கணும். அது நான் இருந்தால் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அந்த காட் நம்மளை பிரிச்சுட்டாரு. பரவாயில்ல, ஆனால் உன் ஃபேஸில் அந்த ஸ்மைல் எப்பவுமே இருக்கணும். நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன்ல ஜிமன். ஆமாம், ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன். சொன்னதுக்காக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது எல்லாத்துக்கும் சாரிம்மா அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படி ரூமில் இருந்து வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து ஜிம்மன் சொல்லுங்கள் என்ன ஒன்றா அப்படின்னு அவன் உண்மை பேச வரான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. என்ன சொல்ல போகிறாரு? ஐ திங்க் நீ நீ இங்கே வேறு என்னை விட்டு போகாத அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி சொன்னால் மட்டும் இந்த வேர்ல்டில் நான் மட்டும்தான் லக்கியாக இருப்பா தெரியுமா. என் ஜிம்மன் அதுக்கு கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு ரொம்ப நர்வஸாக இருக்கு. அவள் அப்படி பார்த்துட்டே இருக்கா. ஜிம்மன் அதில் அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஹெட்செட்டில் சாங் கேட்டுட்ருக்கான். நான் சாங்கு எஸ்டிஆர் தான் தலை என்னாமா. ஐயோ என்னால் முடியல. இந்த மூவி மட்டும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். லுசு பெண்ண லுசு பெண்ண லுசு பெண்ண மேல தான் லுசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா. சரி அது இதுக்கு நான் பாடுறேன். நான் யாரா காதலிக்கிறேன் அதெல்லாம் பாட்டு அப்படின்னா அவனே அந்த டோனை மாற்றிட்டு காதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவன் கேட்டு பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் லெசன் பண்ணிவிட்டு ஆமாம் அதை நான் பாடணும். எப்போ தான் உனக்கு மேலே லவ் வரும், அதை அப்படியே மாற்றி பாடணும்னா அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என் ஜமான் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல.
எல்லாத்துக்கும் ரீசன் நான்றப்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவங்க கூட இருக்கிறப்ப தான் ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் நான் இல்லாதப்ப தான் ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் இருக்கு. அவளால் அது சிரிக்கிறதா இல்லை அழுகிறதானே தெரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கா. ஜுமன் அப்படி ஒயன் அவளுக்கு அகைன் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. ஜுமன் ஏன்னா அது ஒன்றும் இல்லை, ஏர்போர்ட்டில் நானே ட்ராப் பண்ணிடுறேன். என்னாச்சும்மா? இல்லை நானே ட்ராப் பண்ணிடுறேண்ணா. ஏன்னா உனக்கு தெரியாதுல பெங்களூர்லாம், ஸோ அதான். ஓகே. நீ உங்கள் அம்மா வீடு இல்லைச்சும்மா, நான் ஹாஸ்டல் எடுத்திருக்கேன், அங்கே நான் போய் பிஜி பண்ணலான்னு. ஓகே ஓகே அப்படி நான் சும்மா அப்படியே பேசிகிட்டு இருக்கான் கேஷுவலாக உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா அவசரம்? இந்த மாதிரிலாம் என்கிட்டயே பேசுவேன் நீ? ரொம்ப ஆசை தெரியுமா எனக்கு என்கிட்டயே இந்த மாதிரிலாம் பேசணுன்னு. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்கா அப்படின்னு சிரிச்சுட்டே நீங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா என்னடி ஏன்னா என்னடி ஒன்றால் அவளுக்கு அகைன் பட்டர்ஃப்ளையாக வருது. இந்த மாதிரி உரிமையாக அவன் பேசுகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சும்மா அது அவங்கக்கிட்ட நான் நிறைய சொல்லணும். அது அப்படின்னு அவன் வாட்ச் பார்க்குறான். ஸோ டைம் வர ஆகுது. ஓகே நீங்கள் நான் ட்ராப் பண்ணுறீங்களா? ஓகேவா அப்படின்னு காரில் அப்படியே உங்களுக்கு கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ கூட நீ நான் வேணும்னு சொல்ல மாட்டேல. ஆமாம் நீ எப்படி சொல்லுவா? உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுல்ல. எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. இப்போ தான் என்கிட்ட நல்லா பேசுகிற தெரியுமா, அதுவும் நார்மலாக. நிஜமா எனக்கு தெரில அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு சாங் வச்சு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கான். ஒயன் சும்மா ஏன்னா ஒன்றும் இல்லை. எந்த ஃப்ளோரு? புரியல. இல்லை அங்கே ஹாஸ்டல் எடுத்தேன்னு சொல்லி அது ஃப்ளோரா இல்லை அப்பார்ட்மெண்ட்டா? அது அப்பார்ட்மெண்ட். ஓகே அப்படி நான் ஜிம்முன்னு அப்படியே கேட்டுட்டு ஏர்போர்ட்டில் அப்படி ட்ராப் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜிம்முனை விட்டு போயிட போகிறீங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ஹார்ட்லாம் அப்படியே ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்குது. இதுக்கப்புறம் என் ஜிம்மனுக்கு நான் கிடையாது, அவன் ஒய்ஃபாக இருக்கவே முடியாது. எனக்கு என்ன சொல்கிறது? என் பாஸ்போர்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ண. ஓகேவா? இந்த ஃபார்மாலிட்டிலாம் நீ முடிச்சுட்டு நீ போயிடுவாள? ஓகே நான் பார்த்துக்குறேங்க, நீங்கள் போங்க. ஓகே எனக்கு வேறு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது. ஓகே ஓகே அப்படின்னு நீங்களும் அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. பட் உங்கள் ஆட்டோ அவன் போவேனான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஏக்கமாக அவன் கையவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு அப்படியே நோட் பண்ணாத மாதிரி அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்படியே அகைன் சடனாக வந்துட்டு ஒயன் சும்மா என்னங்க அப்படின்னு நீங்கள் வேகமாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவன் கிட்டக்க வந்துட்டீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் 5 கேப் தான் இருக்கும், 5 இன்ச்சு தான். ஸோ அப்படியே அவங்க ஐயா அவன் பார்த்துட்டே இருக்கான். ஒயன் சொல்லுங்க ஏன்னா அது ஒன்றும் இல்லை, இதை மறந்து வச்சுட்டு வந்துடா. என்னது? அப்படி பார்த்தா அது உங்கள் கான்ட்ராக்ட் பேப்பர். ஸோ அந்த ஒரு காப்பியும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதை அப்படியே அவன் கொடுக்குறான். சும்மா நாடி ஒன்றும் இல்லை, இது கொடுக்க தான். இல்லை புரியல, இது கொடுக்க தான் வந்தீங்களா? ஆமாம் ஏன்? ஓகே அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது உங்களுக்கு. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு போகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கான் அகெயின். அதான் இப்படியோடா தொல்லை ஒழிஞ்சிச்சு தெரியுமா, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. அதான் இருக்கிற சாக்கெலாம் வாங்கி நான் ஒரேடியாக போய் சேரலான்னு இல்லையா? நீ மூட்டை இருக்கியா சங்குக்கு விட்டுறேன், நான் விட்டு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு வேகமாக அவன் கிளப்புக்கு போய் செம்மையாக குடிக்கிறான். ஸோ அங்கே செம்மையாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் இங்கே அப்படியே ஏர்போர்ட்டில் அப்படியே கிளம்பி பெங்களூர் வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் வெளிலலாம் அவ்வளோலாம் போக மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வெளி பிளேஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் என் லைஃப் இப்படி தானா? நான் கூட என்னென்னமோ நினச்சேன் அல்பத்தனமாக. இப்போ கூட அகைன் வந்துடுவான். இந்த மூவிஸ்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேனே. ஏன் அப்படி இருக்கா? அவன் தான் வரமாட்டான். உனக்கு தான் அவனை பிடிக்காது. அவனுக்கு தான் என்னை பிடிக்காது. எனக்கு எப்பவுமே என் ஜிம்மனை பிடிக்கும். ஆமாம் இப்போ கூட அந்த அழகு எனக்கு காஃபி கொடுக்க வந்துச்சு. சாரி காஃபி. இதை நான் மறந்து வச்சுட்டேன்னா எங்கே அகைன் போய் அவன் லைஃப்பில் வந்துடுவேணும்னு ஒரு பயத்தில் வந்து கொடுக்குறான். அவ்வளோ ஒரு பயம் போல் என் மேலே. நான் எங்கே அவன் லைஃப்பில் வந்து அவன் ஸ்மைல் பண்ணிடுவான்னு. ஆனால் அவனுக்கு புரியாது. நான்
அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு அப்படியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரூமில் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே உட்காருங்க, செம்மையாக அழுகுறீங்க, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு அந்த நைட் போகுது. இந்த சைட் ஜிம்மன் செம்மையாக அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு, ஏ டாடி நான் லைட்டு கூட போட மாட்டியா? ஆமாம்ல, அவன் எப்பயோ கிளம்பிட்டால, இன்னைக்கு நான் இன்னையிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்ல, ச்சே வந்துடுறேன் அப்படின்னு அவனே அப்படியே சிரிச்சுட்டு அந்த லைட்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் இங்கே வந்து என்னங்க அதெல்லாம் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்றீங்களா? ஐயோ எதுடா எல்லாம் வருது அப்படின்னு கிச்சன் போய் பார்க்குறான். அதில் நீங்கள் இல்லை, அவங்க குக்கிங்கும் இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனும் அப்படியே சமைச்சிட்டு அவன் அப்படியே சாப்பிட்றான். சரி நான் கேவலமாக இருக்குது, டேங்க் சமைக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்கேன், பேசாமல் ஜங்குக்கு தான் இங்கே வேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஃபோன் ரிங் ஆகுது. என்ன மச்சான் என்னை விற்றி நினச்ச போல, ஜெக எனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரியா? ஏன்னா எனக்கு வேறு வேலை மாரில, நான் என் ஆள் கூட இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். அதான்டா ஆள் வந்தோடனே ஆள் கழுத்தி விடுறீங்க பார்த்தீங்களா, இளைஞர வை அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே வச்சுட்டு ஆண்டியும் காணாம அவங்க வேறு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்களே அங்கடா அப்படின்னு அவனுக்கு அவனே ஹெட்டில் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தலை செம்மையாக வலிக்குது. ரொம்ப குடிக்கக்கூடாதுன்னு நினச்சான், குடிச்சிட்டான். வர வர ஜங்குக்கே டஃப்பு கொடுக்குமாமல அப்படின்னு டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஃபுல்லாக அவங்க தாட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு, ஏனே தெரில. ஆ என்னங்க சாப்பிட்டீங்களா? என்னங்க தூங்கிட்டீங்களா? ஐயோ முடியலடா. அது இங்கே தானே இருந்தா அதான் இப்படி கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிம்மில் அப்படியே தூங்கிடுறான் இப்படியும். ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆகுதோட அறிவில் டைம் வேறு ஆச்சு, எழுப்பி விட மாட்டியாடி அப்படின்னு செம்மையாக கத்திட்டே இருந்திருக்கிறான். பக்கத்தில் பார்த்தா நீங்கள் இல்லை. ஸோ அவனுக்கு அப்போ தான் நோட் ஆகுது, ஆமாங்க அதான் போயிட்டால நேதிக்க அப்படின்னு அவனை அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கீழே வரான். கீழே வந்தா நீங்கள் ஃபுட்லாம் செஞ்சு அப்படியே வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுட்டு ஓரமாக அப்படியே பப்பி ஐஸில் அவனை பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் அவன் பார்க்குறான். அங்கே ஒரு ஃபுட்டும் இல்லை, நீங்களும் இல்லை. ஸோ அவனுக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் அவனை எவ்வளோ கேர் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ அவனால் அதை ஏற்றுக்க முடியல, நீங்கள் சடனாக அப்படி இல்லைன்றப்ப அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரில. வேகமாக ஆஃபீஸ் வரான். அங்கே வந்தா எல்லா ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. அதனால் அங்கே ஒர்க்கும் கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அகைன் வீட்டுக்கு வரான். அவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. ஆண்டி வந்து ஜிமன் வாப்பா, நேற்றுக்கு வேறு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஆமாம் வயன், அது தெரியும் தெரியும், பீச்சு போய் பண்ணலான்னு இருக்கா. ஆமாம் ஆண்டி, பெங்களூரில். சரி சரி அப்படின்னு அவங்களும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் அவங்க பேசினாலும் ஜிமனுக்கு ஒரு மாதிரி அவங்க ஐஸை தான் தேடிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் தெரியுது அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு. நீங்கள் அப்போல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்த கேரிங் இப்போ தான் அவனுக்கு புரியுது. பட் அதை ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்கான். இப்போ ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், அவன்கிட்ட இப்போ நீங்கள் இல்லை. ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அதை அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அவன் ஷேர் பண்ணல. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு நீங்கள் வேணும் இப்போ, அதுதான் அவன் மைண்ட்ஃபுல்லாக தோடின்ட்டுருக்கு. நீங்கள் இங்கே செம்மையாக அழுதுட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த லைஃபே பிடிக்கல, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் இங்கே இருந்துகிட்ருக்கீங்க. ஜிமன் எப்போயுமே இப்போ எதான் பண்ணுறதுன்னே தெரியாமல் அவன் பாட்டுக்கு மூலையில் அப்படியே உட்காந்து பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணுறது, அவனாமா சே அதான் கிடையாது, 2 நாளில் பழகிரும் அப்படின்னு 1 வீக் ஆகுது. ஸோ 1 வீக்காக இப்படி தான் அவன் ஒழுங்காகவே சாப்பிடல. நீங்கள் பண்ணுற அந்த கேரிங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவங்க உங்கள் நம்பர்லாம் ஆக்சுவலி அவன் டெலிட்டே பண்ணியிருப்பான். ஸோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட அவனுக்கு தெரில. ஸோ இப்படியே தான் அவன் டே போகுது. பட் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகுது, கில்ட்டியாக ஆகுது. ஸோ அதை ஃபீல் பண்ணிவிட்டு எப்படியாவது அதில் மீட் பண்ணிடணும், ஆமாம் மீட் பண்ணிடணும் அப்படின்னு அவனே அப்படியே மனசில் நினச்சிட்ருக்கான். ஸோ நினச்சிட்ருக்கப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை இதோட என் பண்ணிக்கிறேன். ஐ நோ இது என்னடா ஒன் ஷாட்டு அப்படின்லாம் நினைக்கலாம். பட் வந்து இதை வந்து நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும். அப்படின்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க நிறையா பேர். ஓகேடா, டாட்டா, பை பாய், இஷ்யூ ஆல்.